ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு ஊரை சுத்தம் சேனல். என்னடா இவ்வளோ நாள் வீடியோ போடலான்னு நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன், அதனால தான் அவன் வீடியோ போட முடியல. இப்போ பரவாயில்ல, இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன். இதுக்கப்புறம் திங்கக்கிழமை உங்களுக்கு வீடியோ அப்டேட்டுடன் வந்துடும். ஸோ இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா வீட்டுக்கு கிளம்புறேன். ஒரு சில வேலைலாம் இருக்கு, அதெல்லாம் போய் பார்த்துட்டு மதியான டைம் ஆயிடுச்சுல, அதனால இங்கே சாப்பிட முடியல, டைம் இல்லை. அதனால பிரியாணி அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை வெறுப்பேற்றி சாப்பிடலான்ற ஒரு ஐடியால கிளம்புறோம். ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் வீடியோ போகலாம். ஓகே, ஸோ பை கைஸ், அங்க போய் சந்திப்போம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இப்போ எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா, விக்ரவாண்டி டோல்கேட் இருக்குல்ல, அங்க இருக்கிற கேஎஸ் தான் இருக்கும். நாங்க வீட்டுல வீடியோ எடுக்கணும்னு ஆரம்பிச்சதுல இருந்து எதுவுமே நல்லாவே நடக்கல. சுத்தமா காலையில இருந்து எடுக்கணும்னு நினைச்ச இது வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்க ஃபைனலா இது பண்ணது வந்து கேஎஃப்சி தான். ஸோ உள்ள வீடியோ அலோட் இருக்கான்னு தெரியல. ஓகே, நம்ம அங்க போயிட்டு என்னன்னு பண்றது பாப்போம். ஓகே, வரா சில நேரங்கள் கழித்து சரி. ஸோ உள்ள வந்துச்சு, வீடியோ எடுக்கலாமா வேணாமான்னு தெரியல. உள்ள வந்து பிறகு எல்லாரும் பாதி தேவையான வருவாரு. ஆர்டர் பண்ணது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. மாசத்துல ஆர்டர் பண்ணிருக்காரு, எனக்கு அது பேர்ல எதுவும் ஞாபகம் வேற தெரிய மாட்டேங்குது. ஆமா, வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் என்னன்னு ஆர்டர் பண்ணிருக்காங்க. அந்த ஒவ்வொரு டிஷ்ஷும் பார்க்கும்போது நாக்கு லட்சமா இல்லையான்னு தெரியும். ஸோ வந்த பிறகு நம்ம பார்ப்போமா. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். ஆஹா, மைக் வேணும். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேங்களா? அது பிரிச்சு வச்சுட்டு தான் தெளிவா எடுக்க முடியும். பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சுட்டாங்க. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், லெட்ஸ் கோ. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இது போதும் சார் எனக்கு. 12 seconds later. ஒத்தத்தோறும் காரியாயி ஒத்தத்தோறு தான் இருக்கு. ஒரு பருக்கையா? ஹாய் கைஸ், என்னடா வீடியோ கட் ஆனோன்னு இங்க இருக்கேன்னு நினைக்காதீங்க. என்ன ஆச்சுன்னா, ரொம்ப பெரிய பிரச்சனை. கேஎஃப்சிக்கு போனோம், போயிட்டு அங்கே எடுத்துட்டு இருந்தோம். சரி, அங்கே தான் கண்டென்ட் கிடைக்கல, சரி வர வழியில் பேசிக்கிட்டே வரும்போது ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும், அப்படியே பேசிட்டு ஜாலியாக அது எடுத்து போகலான்னு பார்த்தேன். ஸோ மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு கைஸ். இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மழை, அதனால ஒன்றுமே பண்ண முடியல. லிட்டரலி ஒன்றுமே நல்லா பண்ண முடியல. மழையிலே அப்படி நனைஞ்சிக்கிட்டே வந்தோம். சரி, ஓரளவுக்கு நின்றுச்சுன்னா அப்பயாவது எடுக்க ஆரம்பிக்கலானே. ஸோ அது அப்போ வரைக்கும் நிற்கவே இல்லை. அந்த பக்கமும் மழை. மழையில் நனைஞ்சி வீட்டுக்கு வந்த பிறகுதான் மழையே நின்றுச்சு. கரெக்டாக நான் வீட்டுக்கு வரும்போது தான் மழை நின்றுடுச்சு. என்ன நேரம்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வீடியோவில் மைக் இல்லை. சரி, மைக் இல்லைன்னு மைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மைக் வாங்கினேன். அது சரி ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் இதில் என்ன ஆச்சுன்னா, மைக் வாங்கிட்டு போகும்போது கண்டென்ட் சரியாக கிடைக்கல. ஸோ அதில் எதுவும் பண்ண முடியல. சரி, அதில் தான் பிரச்சனையாச்சு. கடைசியில் அடுத்த வீடியோ போடும்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போனால் மழை வந்து கொலை பண்ணிடுச்சு கைஸ். என்னால் எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப கடுப்பாக இருக்கு. அது இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக நல்லா வரும். ஷார்ட்டாக வராது, கொஞ்சம் பெருசாகவே வரும். ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை கைஸ். ஆஹா, மழை பெய்யுது மாப்பிள்ள. மழை பர்கர் அவ்வளோ நல்லா இல்லடா. அமுகு டுமுகு அமால் டுமால்.